குழந்தைங்க சுறுசுறுப்பா இருக்கணும்னு விரும்புற எல்லா அம்மாவை போல சன்ஃபீஸ் சூப்பர் மில்க்கும் பாரதியார் பாடலான ஓடி விளையாடு பாப்பா வார்த்தைகளை ஊக்குவிக்க விரும்புகிறோம். அடுத்ததாக படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இந்த நேரம் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜான்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அவருக்கு ஏற்பட்ட இந்த வாய்ப்பு அமைச்சுக்கிட்ட ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் பிடி சார், இந்த படத்தினுடைய இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்களை அன்போடு மேலே கழுக்கிறோம். ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கார்த்திகனா, பிடி சார் திரைப்படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த பயணம் ஹேஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி எமோஷனல் ஃபார் யூ. நிறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க. நம்மளுடைய சினிமா தேட்டரில் பார்க்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கனவாக அமைஞ்சிருக்கு. இந்த நேரம் இவ்வளோ மக்கள் உங்களுடைய திரைப்படத்திற்காக அவ்வளோ நண்பர்கள் கூடியிருக்காங்க, எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த இடத்துல இவ்வளோ விசில்கள் வந்துட்டுருக்கு, இத்தனை பேர் வந்து இருக்காங்க, ஆர்டிஸ்டாக லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் எல்லோரும் இருக்காங்கன்னா இவங்க மூலியமாக தான் இப்போ எனக்கு இது கிடைக்குது. இந்த இப்போ என்னென்னா இந்த படத்தில் வந்து பாகீரத் சார் ஒரு பெரிய ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஓவராலாகவே இப்போ இந்த படத்தில் அவர் இருக்காருங்கிறத தாண்டி அவர் இருக்கிற படத்தை நான் டைரக்ட் பண்ணுறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இது ஒரு 4 செவத்துக்குள்ளே எழுதின ஸ்கிரிப்டு, அதை இவ்வளோ பெருசாக்கின இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவில் கொண்டு வந்த ப்ரொடியூசர் சார் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த கதை வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், கதையாகவே ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த ஜாலியான கதையை ரொம்ப ஜாலியான ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்குங்கிறது தான் ஐடியா. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் ஆதி பிரதர்கிட்ட போய் சொன்னேன். எங்கள் நரேஷனும் ரொம்ப ஜாலியாக போச்சு. டுவர்ட்ஸ் எண்டில் அந்த நம்ம எமோஷ்னல் விஷயங்களும் எல்லாம் பேசணும். ஸோ அவர் இந்த படத்துக்குள்ளே வந்த உடனே சின்னதாக இருந்தது ரொம்ப பெருசாகிருச்சு, ரொம்ப பெருசாகி அதுக்கப்புறம் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. அவர் அந்த எப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே கனகவேலுங்கிறது தான் கேரக்டரோட நேம், கனகவேலோட அந்த பேர் வந்து ஆதி பிரதருக்கு கனகவேலுங்கிற பேர் போச்சோ அப்போவே இது ரொம்ப பெருசாகிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ காஸ்டிங்காக காஷ்மீரா இந்த படத்தில் வந்து ஹீரோயின் ரொம்ப கார்ஜியஸான ரோல். அவங்களுக்கு படத்தில் வந்து அவங்க இங்கிலீஷ் மிஸ்ஸாக வர்றாங்க. நம்மளுக்கு ஸ்கூல்லேயே வந்து ஒரு இருக்கும்ல, இப்படி ஒரு மிஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு ரியல் லைஃப்லேருந்து எடுத்துருக்காரப்போ. ஸோ அது மாதிரி அங்கே இருக்கும்போதே அவங்க ஷூட்டிங் டைம்லேயே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறவங்களாம் அவங்க மிஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களோடது இருக்கும். அனிகா வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல். அனிகா வந்து நம்ம தலையோட பொண்ணாக தான் நம்ம இப்போ வரையில் ஊர்களில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சின்ன குழந்தையிலிருந்து நம்ம பார்த்துருக்கோம், ஏதோ நம்மளோட ஃபேமிலியில் வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க இந்த படத்தில் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிற ரோல் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப மெச்சூர்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் மூலிமா அனிகாவுக்கு இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். மதுவந்தி மேம் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் ஷேடு இந்த படத்தில். டுவர்ட்ஸ் எண்டில் வந்து அந்த நெகட்டிவ் ஷேட் ரொம்ப நல்லா பேசப்படும். ஸோ அப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க. இளவரசு சாரும் வினோதினி மேம் பற்றியும் நம்ம சொல்லணும். இந்த படத்தில் அவங்க 2 பேருக்கு ரொம்ப முக்கியமான ரோல். ட்ரெய்லரில் ஒரு சில விஷயங்கள் நம்ம காட்டாமல் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா ரொம்ப ஜாலியான படம், அதில் அவங்க 2 பேரோட ரோலும் வந்து பெருசாக பேசப்படும். ஆனால் அதை கொஞ்சம் ஒழிச்சு வச்சுருவோமே அப்படின்னு தான் ட்ரெய்லரில் அதை சொல்லாமல் இருக்கும். இளவரசு சாரை பற்றிலாம் சொல்லணுன்னா, ஒரு கேரக்டர் அவர் ஒரு மூட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குன்னா அந்த மூட்லேயே இருப்பார். கட் சொன்னதுக்கப்புறம் அதே மூட்லேயே இருப்பார். நம்மளுக்கு பயமாக இருக்கும் பக்கத்தில் போய் அவர் அந்த மூட்லேருந்து வெளியில் வர மாட்டார். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர் நல்லா நடிப்பாருன்னு தெரியும், எவ்வளோ நல்லா நடிப்பாருங்கிறத இந்த படத்தில் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த படம் பார்த்து முடித்து வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த கேரக்டரை கண்டிப்பாக சொல்லுவாங்க. தேவதர்ஷினி மேமும் ராஜா சாரும் ஒரு காம்போ படத்தில். ஆக்சுவலாக ரைட்டிங்லேயே எழுதுகிறப்பவே தேவதர்ஷினி மேமை வந்து அவங்க தான் அப்படின்னு எழுதி நான் அவங்கக்கிட்ட போய் சொன்னோன்னே அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னோடனே அவங்களுக்கு அந்த ரோலாக என்னென்னா, நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஜாலியான ஹீரோ இருக்கார், அதே மாதிரி ஜாலியான ஒரு அம்மாவும் இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க 2 பேரோட இது, அதுவும் அம்மா வந்து ட்ரெய்லரில் பார்த்துருப்போம், பையனை வந்து அப்படி கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு அம்மாவாக இருக்கணும், நல்லா ஜாலியாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் வெறுமனே ஜாலியாக மட்டும் இல்லாமல்
செகண்ட் ஹாஃபில் ஒரு சில எமோஷ்னல் விஷயங்கள் ரொம்ப அந்த அந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் அதிகமாகிட்டே போகுது. அதையும் ஹேண்டில் பண்ணுற ஒருத்தவங்களாக இருக்கணுங்கிறப்ப மேம் வந்து சரியான ஆப்ஷன். நான் போய் சொன்ன உடனே ஓகேன்ட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஆர்டிஸ்டாக பிரணிகா வந்திருக்காங்க. பிரணிகாவோட ரோல்லாம் ஒரு இடத்துலலாம் ட்ரெய்லரில் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. த்ரூ அவுட் படத்துலேயும் அவங்க கேரக்டர் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து டைரக்டர் ஸ்கிரிப்டு இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன வேணால் இருக்கட்டும், அவங்கவுங்களோட பெர்ஃபார்மன்ஸை தான் படத்தில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. நான் சும்மா அந்த இதை எடுத்துகிட்டு போய் இப்படி சும்மா கேட்பேன் அவங்களோட பெஸ்ட். ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்மளும் யாரும் இல்லை. இருக்கிறவங்க எல்லாம் லெஜெண்டரி ஆக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ நான் என்டையர் ஆர்டிஸ்ட் டீமுக்கும் நான் வந்து ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படத்தில் நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வந்திருந்தது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்கிரிப்ட் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள்லாம் தான் காரணம். அதுக்கு முக்கியமான காரணம் ஐஸ்வரி கணேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஸ்கிரிப்டை எடுத்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்து என்னை இந்த இடத்துல நிற்க வச்சு பேச வச்சதுக்கு காரணம் முழுக்க நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ப்ரொடக்ஷனில் பிரபு சார் அண்ட் அஸ்வின் ப்ரோ அவங்க 2 பேரும் தான் ஃபுல்லாகவே இதை வழி நடத்திட்டு போனாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ டெக்னீஷியன்ஸ் சொல்லணுன்னா, டெக்னீஷியன்ஸ் வந்து மாதேஷ் அண்ணன் ஃபஸ்ட்டு, சினிமோட்டோகிராஃபர். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு வியூ இருக்கும், நம்ம படம் இப்படி இருக்கணும்னு நினைப்போம். அதை அவங்களுக்கு சொல்லி அதே வியூவில் அவரும் எடுத்து இன்றைக்கி ஒண்டர்ஃபுல் விஷுவல்ஸ்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பியாக தான் முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ஒரே காரில் தான் போவோம். ஜாலியாக ஒரு அண்ணன் தம்பி மாதிரியே பழகிட்டு இருக்கோம். எடிட்டர் ஜிகே பிரசன்னா, அவரும் ஒண்டர்ஃபுல் கட்ஸு. அவரும் நாங்கள் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருக்கிற இடத்துல ப்ரொஃபஷனலாகவும் ஷூட்டிங் டைமில் ப்ரொஃபஷனலாகவும் ஒன்ஸ் முடித்த உடனே நாங்கள் ரொம்ப ஜாலியாக ஒரு டீமாகவே இருந்துருச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் மேத்யூ மாஸ்டர், அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸ் 3 days ஸ்டண்ட்டு. அவர் வந்துட்டாருன்னா, செட்டுக்குள்ளே அவர் வந்துட்டாருன்னா வந்தோடனே வாங்க 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 நம்மளுக்கு அந்த சைடு நின்றுட்டு இருக்கிறவங்கலாம் தெரிஞ்சிடும், ஓ மாஸ்டர் வந்துட்டார் போலன்னு. அவ்வளோ சவுண்ட் இருக்கும். 7 o'clockனா 7 o'clock ஷார்ப்பாக சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். தேங்க்யூ மாஸ்டர். இந்த இதில் இந்த ஆர்டிஸ்டில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் ராகுலை பற்றி சொல்லி ஆகணும். அவன் பேர் திருஷு. என்னன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஜாலியான பிடி சார் இருக்கார். இந்த பிடி சாரை வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும், அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா பிடி பீரியட் தரவே மாட்டார் அவர். எல்லாரும் வந்து கேட்பாங்க, அவங்க பிடி பீரியட் தரவே மாட்டார். அதனால் பசங்க எல்லாருக்கும் இவரை பிடிக்கும். ஒரே ஒரு பையனை தவிர, அந்த ஸ்கூல்லேயே அவன் ஒருத்தனை தவிர மிச்சம் எல்லாருக்கும் அந்த. ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்கு. அவனுக்கு இங்கிலீஷ் மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும். இப்போ சொல்றாரு பார்த்தீங்களா, இதுதான் சார் உண்மை. அவனுக்கு இங்கிலீஷ் மிஸ்ஸை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால, இங்கிலீஷ் மிஸ்ஸுக்கு பிடி சாரை பிடிக்குங்கிறதுனால அவனுக்கு வந்து அவரை பிடிக்காது. அவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன ரைவல்ரி இருந்துக்கிட்டே இருக்கும் படத்தில். ஸோ அது ரொம்ப க்யூட்டாக அழகாக சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தான் ராகுல். சூப்பர் ராகுல். அப்புறம் டெக்னீஷியன்ஸாக நம்ம அடுத்தடுத்து நான் ஒரு சிலர் காஸ்டியூம்ஸில் ஸ்வப்னா சூப்பராக காஸ்டியூம் இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று, நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் ஒரு யூடியூப் சேனல் சொன்ன மாதிரி பிளாக் ஷீப்னு சொல்லி, அந்த யூடியூப் சேனலில் இருந்து தான் இன்றைக்கி அடுத்தடுத்து வந்தேன். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் விக்கி அண்ட் அரவிந்தண்ணா. அரவிந்தண்ணா வந்து ஒரு சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கனவுகளோட ஒரு டீம் இருக்குது. இப்போ இங்கே சேரில் இடம் இல்லைன்னு சொல்லி அங்கே ஒரு டீமாக இருக்காங்க, பிளாக் ஷீப் டீம். மொத்தமாக அங்கன்னு எல்லோரும் நிற்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. நான் வந்து எப்போ ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லுவேன்னா, நான் டைரக்டர் இன்னும் யாருக்கும் தெரியாது, இன்னும் யாருக்கும் தெரியாது, கார்த்திக் வேணுகோபால்னா யாருக்கும் தெரியாது. அவர் இப்படி ஒரு புதுசாக வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்து, அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் சார் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க சார் நம்ம இதில், நல்ல கதைகளில் நல்ல இதில் நிறையா பேர் இருக்காங்க சார். ஸோ இந்த மாதிரி என்னென்னா, நம்மளுக்கு சினிமா பேக்ரவுண்ட் இல்லை, நம்மெல்லாம் கதையும் பேனாவையும் வச்சு ஒரு நம்பி தான் நம்ம சென்னைக்குள்ளே வர்றோம். இங்கே வர்றப்ப அதை மட்டுமே நம்பி வாய்ப்பு கொடுக்குற ப்ரொடியூசர் இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஓவராலாக
இன்னைக்கு டாக்ஸாக எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க, படம் ஒரு சிலர் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண சின்ன சின்ன லைட்மேனில் ஆரம்பித்து எனக்கு ப்ரொடக்ஷனில் கொண்டு வந்து கொடுத்து அவங்களோட பங்கெல்லாம் ரொம்ப பெருசு. நம்ம அவ்வளோ டென்ஷனில் இருக்கிறப்ப அப்படி பிடிச்சி கத்திட்டு இருக்கிறப்ப சார் மோர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்கள யாரும் பெருசாக சொல்லிக்கிறதும் கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் நன்றி சொல்லணும்னா டோட்டல் டீமையும் டோட்டல் க்ரூவுக்கும் சேர்த்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகிறப்ப அதோட அந்த வெற்றியை எல்லாத்தையும் நான் மொத்தமாக எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை நான் ஒரு சின்ன டைரக்டர், என்னைய நம்பி ஆதி பிரதர் தான் பண்ணுங்க, சூப்பராக பண்ணிடலாம், தெரிச்சிடலாம், சூப்பராக பண்ணிடுவோன்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இன்னைக்கு வரையிலும் இப்படி ஒரு இடத்த கொடுத்ததுக்கு ஆதி பிரதருக்கு ரொம்ப நன்றி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரோட நீங்கள்லாம் வந்து அவரை இங்கே பார்த்துருக்கீங்க, நீங்கள் ஸ்டேஜ் மேலே பார்த்துருக்கீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரோட வைப்பை நீங்கள் பார்த்ததில்ல. எப்போவாது எங்கேயாவது அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போய் பாருங்கள். அவரோட வைப்பு வேற லெவல் வைப்பு அவர் அந்த இடத்துல. ஸோ எல்லாருக்கும் நன்றி. நான் ஒரு தடவை பார்த்துட்றேன், நான் விட்டுருக்கிறேன், நான் சில நேரங்களில் இது பண்ணுவேன். ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த தருணத்தில் நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணியே ஆகணும். கார்த்திக் வேணுகோபாலன் அவர்களுடைய பிடி சார் நீங்கள் May 24 பார்க்க போகிறீங்க. அடுத்ததாக மீண்டும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலோட இணைஞ்சு மற்றொரு திரைப்படம் வர இருக்கு. ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கைத்தட்டல் பத்தாது, இன்னும் உற்சாகமான கைத்தட்டல் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இது இவரோட வெற்றியாக மட்டும் நான் பார்க்கல. நீங்க சொன்னீங்க உங்களுடைய நண்பர்கள் கூட்டம் அங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கான கைத்தட்டலாக தான் நான் பார்க்கிறேன். அவங்களுடைய கனவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் கிடைச்ச மாதிரி. பெரிய வாழ்க்கை. ஸோ இவங்க எல்லாரை பற்றியும் பேசியாச்சு. இப்போது நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறேன்னா எனக்கு பின்னாடி ஒரு டீம், எல்லாரும் சொன்னாங்க டைரக்ஷன் டீம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்ஷன் டீமில் முக்கியமாக கதை ஆரம்பத்திலிருந்து வந்த என்னோட டைரக்ஷன் டீமை மட்டும் நான் மேடையில் ஏற்றிடுறேன். நம்ம எங்கே வேணாலும் பேசலாம். நம்ம அவங்களுக்கு மேடைகள்லாம் ரொம்ப கம்மி, கிடைக்குமா கிடைக்காதுன்னே தெரியாது. இந்த படம் முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு படத்துக்கு போய் ஒர்க் பண்ண போயிடுவாங்க. அவங்களோட சக்ஸஸை தூரத்தில் இருந்து தான் உண்மையான சூரியவம்சம் சரத்குமார் அவங்க தான். அதனால் அவங்களையெல்லாம் மேடை கூப்பிடணும். டைரக்ஷன் டீம் வாங்க. முக்கியமாக பிரகாஷ் ஆறுமுகம் அவர் வர சொல்லுங்கள். அவர் ஃப்ரம் பிகினிங்லேருந்தே இது பண்ணுவார். ஏதாவது ஒரு பெண்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், அவரை பிரித்து கூட்டிகிட்டு வாங்க. ஆனால் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வந்திருப்போம் மின்னலனே அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே எல்லாருக்கும் ஓடிட்டு இருக்கோம். உண்மையாலுமே இப்போ வரைக்கும் இப்போ டைம் என்ன 8:15, 8 மணி வரையிலும் அவுட் என்ன ரெடி ஆயிடுச்சா, இது ரெடி ஆயிடுச்சா, அவுட் ரெடி ஆயிடுச்சா, டிஐ ஃபாலோ பண்ணுறீங்களான்னு ஒவ்வொன்றும் பார்த்து ஃபாலோ பண்ணி இப்போவும் விட்டுட்டு போனவொன்னே அடுத்து ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்காங்க. நான் எதுக்காக இவங்களை மேடை ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம ஒரு கதை எழுதுகிறோங்கிறதுனால நம்ம ஒரு முழு பேரையும் நம்ம வாங்குகிறோம். ஆனால் பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தடவைலாம் இவன் கை வந்து ஒரு குச்சி வேணும்னு கேட்டேன். குச்சி வேணும்னு கேட்ட உடனே டக்குன்னு போய் குச்சி எடுக்க போயிட்டாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க ஒரு பக்கம். நான் வந்து எனக்கு வந்து இப்போ சீனுக்கு குச்சி வேணும்னு மட்டும் கேட்டேன். எல்லாரும் ஓடிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓடி வந்து குச்சியை மட்டும் கொடுக்குறான். அந்த கையை மறைச்சிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த கை ஃபுல்லாக ரத்தம். மரத்தில் ஏதோ ஒரு இதில் உடச்சி இப்படி கத்தியில் வெட்டினதில் கையில் பட்டுருச்சு பிளட்டு. அவன் ஒன்றும் இல்லை, அந்த குச்சியை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கலாம். கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த உழைப்பெல்லாம் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியாது. நம்ம டெக்னீஷியன்ஸை நம்ம பேசுகிறோம், அவங்க கொடுத்த எஃபர்ட்லாம் தாண்டி இவங்களோட உழைப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ இவங்களுக்கு இந்த மேடை வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ எங்கள் டைரக்ஷன் டீம் சார்பாக நாங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். என் ஒட்டுமொத்த குழுக்கும் ஒரு பெரிய 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 வாழ்த்துக்கள். ஐ திங்க் அவங்களுடைய பேரும் நீங்கள் சொல்லலான்னு நினைக்கிறேன். we would like to know them. நிவேதா, பிரகாஷ் ஆறுமுகம். பிரகாஷ் வந்து அது ஃபுல்லாக ஒரு பெய்டு கூட்டம். அவங்க பிரகாஷ் வந்து பெண்கள்ட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். டிஷர்ட்டில் ஏதோ எழுதியிருக்கான், ஹக் மீ யூ வில் ஃபீல் பெட்டர்ன்னு இருக்கு. பசங்க கிட்ட இந்த டிஷர்ட்டை காட்டவே மாட்டான் அவன்.
ஸோ பிரகாஷ் வந்து ஃப்ரம் பிகினிங் நான் ஸ்கிரிப்ட் எழுத உட்கார்றதுலேருந்து ஒரு ஐடியா தோணுறதுலேருந்து இவங்க கூட தான் பிரகாஷ் டிரைவ் போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா போவோம் வருவோம், எங்கே சாப்பிடுவோம். ஸோ அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரு ஓரமாக நின்று இன்னைக்கு சட்டை நல்லா இல்லை, வந்தோடனே என்ன சட்டை இது அப்படின்ட்டான். இந்த சட்டையை மேலே போய் எடுத்து கொடுத்தது இவன் தான். மேலே போய் வாங்க உங்களுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி இந்த சட்டை இங்கே வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மாற்றிட்டு வந்த சட்டை. ஸோ இந்த மேடையில் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் எவ்வளோ உழைப்பை போடுறாங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கிற அசிஸ்டன்ஸும் அவ்வளோ உழைப்பை போடுறாங்கங்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். கேமரா டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எடிட் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ உழைப்பை போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி அடைகிறப்ப இது எல்லாருக்கும் பேர்கள் ஆடன் அரவிந்த், ஆதி அண்ணாவோட தீவிரமான பக்தன் இவனை நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்ததுலேருந்து இவன் சொல்லிகிட்டே இருப்பான். இந்த படத்தில் இவனை தவிர வேற யாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு செட்டுக்கு நடுவில் நான் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவர் நடிக்கிறத பார்த்துருப்பான். அவனுக்கு ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையை விட்டுட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருப்பான். டே போய் எடுத்துட்டு வாடான்னொன்னே குடுகுடுன்னு ஓடுவான். ஸோ ஆடன் அரவிந்த். பசங்க பொண்ணுங்களை சைட் அடிச்சு பார்த்துருக்கோம், ஆனால் பசங்க ஆதியா நான் சைட் அடிச்சு இப்பதான் பாக்க. விட்டு இருந்தா போய் லவ்வ சொல்லிட்டு வந்திருப்பான், புடிச்சு வச்சிருக்கோம். சொல்லிடுங்க, அது ஏன் விட்டு வைக்கணும்? படம் பிடிப்பே முடிஞ்சிருச்சு, சொல்லிடுங்க உங்க லவ் ஒரு வாட்டி. நான் என்னண்ணே உங்களை இவ்வளவு நேசிக்கிறாரு, ஒரே ஒரு ஹக் மட்டும் தான். அவ்வளவுதானே, அவ்வளவுதான். எனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருந்து எல்லாமே இந்த வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தினேஷ், இப்போ நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம். ராஜு, என்னோட ரொம்ப வருஷமாக ராஜுவெல்லாம் எனக்கு தெரியும். இந்த டீம் இது ஒரு பெரிய டீம், எல்லாரும் பின்னாடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக என்னோட கோ டைரக்டர்ஸ் ராம் பிரகாஷ் அண்ட் யுவராஜ், அவங்க எல்லாமே இப்போ இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கும் வர முடியாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். ப்ரூஸு, முத்து, இவங்க எல்லாருமே யார் இருப்பா அடுத்து? ப்ரூஸு, முத்து, லோகேஷ், வைரமுத்து, போஸ், சந்திரபோஸ். ஸோ இவங்க எல்லாருமே, நான் இப்போ கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க, டப்புன்னு வரல. ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்தில் மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி கேமராவோட டெக்னீஷியன்ஸும் முடிஞ்சால் பக்கத்தில் இருந்தாங்கன்னா டக்குன்னு அவங்களும் வந்துட்டாங்கன்னா, டெக்னீஷியன்ஸ் அசிஸ்டன்ஸாக இருக்கிறவங்க, எஸ் கேமரா அசிஸ்டன்ஸ் இருக்கீங்களா, வந்துருங்க. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியுது, மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி மேடைகள் கிடைக்கிறது சார், வெரி சாரி சார். ஒரு 2 மினிட்ஸ் சார், 2 மினிட்ஸ். இந்த நேரத்தில் I think we can also have the cinematographer. இந்த இடத்துல நான் அரவிந்த் அண்ணனும் மேலே வரணும்னு நினைக்கிறேன், அண்ணன் ஷா அண்ணனும் மேலே வரணும்னு நினைக்கிறேன். அண்ணன் அப்படியே வாங்கண்ணே. ஒன்றும் இல்லைண்ணே, இந்த மேடை வந்து பெருசு எங்களுக்கு, நம்மளை மாதிரி சின்னதாக இருந்து வர்றவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ. இதை விட ஒரு லைவ்லியான மொமெண்ட் நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஃபுல் ஃபோக்கஸ் அங்க மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சின்ன கையில பிடிக்க முடியாது. இந்த சத்தம் போதாது, ஒரு பெரிய 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 விசில் அடிக்கலாமா? இது ஒட்டுமொத்த டிரெக்ஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி டீமுக்காக. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஏதோ ஈரோட்டில் ஒரு சாதாரண ஒரு ஊர்லேருந்து வந்தோம், உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கண் கலங்குது. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கார்த்திக் அண்ணா, தேங்க்யூ. இந்த மொமெண்ட் எங்களுக்காக கிரியேட் பண்ணதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா நாளைக்கு உங்களுடைய படம்னு ஒன்று நடக்கும், அதுக்கும் இதே மாதிரி கூட்டம் கண்டிப்பாக வரப்போகுது. அதுக்கு அட்வான்ஸாக ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சார்பாக நான் விஷயம் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷா நான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, மேடைக்கு கூப்பிட்டுட்டீங்க, கண்டிப்பாக அவர்கிட்டையும் நாங்கள் ஒரு 2 வார்த்தைகள் பேசி ஆகிறோம். நண்பராக அவருடைய திரைப்படத்தை இங்கே பார்க்குறதுல எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இல்லை, ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர் வந்து ஒரு ஆக்டர் அப்படின்றது தெரியும், அவர் ஒரு மியூசிக் டைரக்டர்ன்றது தெரியும், லிரிக்ஸ் நிறைய எழுதுவார்ன்றது தெரியும். அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு டாக்டர், அது வந்து ஒரு பெரிய விஷயம்.
ஒரு டாக்டர் வந்து இன்னொரு டாக்டரேட்டோட சேர்ந்துருக்காரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வேணுகோபாலுடைய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஆதி ப்ரோக்கு ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தார். ஸோ இப்போ உங்களோட சேர்ந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆமாம், ஃபஸ்ட்டு படமே நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இவரோட டைரக்ஷனோட ஆதியே அவர் தான். அந்த ஆதியே இந்த படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். கண்டிப்பாக கார்த்திக் வேணுகோபால் அடுத்தடுத்த படங்களும் உங்களோட நிறைய படங்கள் பண்ணுவார். இன்னும் பெரிய பெரிய ஹீரோவோட பண்ணுவார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.